ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளௌம் ஹ்ரீம் ஸ்வாஹா. வணக்கம். ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருப்பாங்க, ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க, ஒரு லக்னத்துல பிறந்திருப்பாங்க. அப்படின்னா ஒரு ஜாதகத்தை நம்ம பார்த்து ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்கறதுக்காக, அக்யூரேசிக்காக கை ரேகையும் ஜாதகமும் ரெண்டுமே சேர்த்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பிரஷ்ன சாஸ்திரத்திலையும் கூட அந்த ஈவெண்ட் நாம பார்க்கணும். இப்ப திருமண யோகம் ஜாதகத்துல இருக்கா, அதுக்கப்புறம் கோச்சாரத்துல இருக்கா, அதுக்கப்புறம் கையிலே கூட கன்ஃபார்ம் ஆகணும். ஃபைனலைஸ் பிரஷ்ன சாஸ்திரத்துல தான் ஆகணும். அது விட்டுட்டு நாம வெறும் ராசியில உங்களுக்கு அப்படி நடந்துட்டு இருக்கு இப்படி நடந்துட்டு இருக்குன்னு சொன்னா அது அவ்வளவு எஃபெக்டிவான வே கிடையாது. அதனால இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஜாதகம் பார்க்கறதுக்காக நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல உங்க கன்சல்டேஷன் புக் பண்ணுங்க. அங்க உங்க கைரேகையும் உங்க ஜாதகம் ரெண்டுமே வச்சு, எதுக்குன்னா நம்ம பர்த் டைம் சரியா இருக்காது, பர்த் டேட் கூட சரியா இருக்காது. எத்தனை பேருக்கு பிறந்த டேட் டைமே சரியா தெரியல. அப்படின்னா உங்களோட ஜாதகம் எப்படி சரியா இருக்கும்? அதனால நம்ம கைரேகையில அந்த ஏஜ் அந்த டேட்டு எல்லாமே நம்ம ஒரு அலைனடா பார்த்து ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ பைரவி ஆஸ்ட்ரோ நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். கர்காடக ராசி, இந்த கர்காடக ராசியில பிறந்தவங்க திருமணம் எப்ப நடக்கும் பாருங்க. கர்காடக ராசிக்கு சம்பந்தப்பட்ட சப்தமாதிபதி யாரு? சனி. இதுக்குன்னா மகர ராசி வருது. மகர ராசி சப்தம பாவம். இந்த சப்தமாதிபதி எங்க இருக்கா எப்படி இருக்கா பாருங்க. இந்த கடக ராசியில பிறந்தவருக்கு சப்தமாதிபதி சனி பகவான் ஒரு ரொம்ப நல்ல பிளேஸ்ல இருந்தா, ஒருவேளை மகர ராசிலேயோ கும்ப ராசிலேயோ இல்ல இந்த துலா ராசிலேயோ அது இருந்துருச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு திருமணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்ல பர்சன் கூட நடக்கும். ரொம்ப ஈஸியா நடக்கும். ரொம்ப சின்ன வயசுக்கே நடந்துடும் திருமணம், 26, 27 ஏஜ்குள்ள. ஒருவேளை இந்த சனி கிரகம் மேஷ ராசிலையோ நீச்சமானா, பாப்ப கிரகங்களோட சேர்ந்தா, செவ்வாய் பார்த்தா, ராகு கேது நடு சிக்கிக்கிட்டா, இவருக்கு திருமணம் 33, 33rd ஏஜ்குள்ள தான் நடக்கும். 27th தாண்டிடுவாங்க, ரொம்ப லேட் ஆயிடும். நிறைய பேருக்கு கடகராசியில பிறந்தவங்க திருமணம் டிலே ஆகிக்கிட்டே போகும். எதுக்குன்னா சனி நல்ல பிளேஸ் இருக்காது, வக்ரியா இருக்கும், கம்பஸ்டா இருக்கும். அந்த மாதிரி ஒருவேளை உங்க சனி கிரகம் வக்ரியும் ஆயிருக்கு, கம்பஸ்ட் ஆயிருக்கு, அஸ்தமாயிருக்கு, பாப்ப கிரகங்களோடு சேர்ந்து இருக்கு, ராகுவோ கேதுவோ பார்த்துட்டு இருக்கு, அஸ்தமாயிருக்கு, நீச்சமாயிருக்கு, அதை நவாம்ச சாட்லயே கூட அது ரிப்பீட் ஆகுதுன்னா கண்டிப்பா உங்க திருமணம் சரியான டைமுக்கு நடக்காது, ரொம்ப டிலே ஆயிடும். சில நிறைய பேருக்கு இந்த இந்த தோஷங்கள் எப்படின்னா, இந்த சனி கிரகம் இந்த தோஷங்கள் அதிகமா இருந்துச்சுன்னா நிறைய டிலே கொடுக்குற ஒரு பிளான். எதுக்குன்னா இந்த சனிக்கு ரொம்ப ஸ்லோ மூவிங் பிளானட் இல்லையா, யூஸ்வலா ரொம்ப டிலே ஆயிடும். ஸோ அதுக்காக சனிக்கு சம்பந்தப்பட்ட பீஜ மந்திரங்களை நீங்க ரெகுலரா சொல்லணும். ஒரு 9000 6000 ஜபங்கள் ஆகணும். ஒரு ஜபமாலை எடுத்துட்டு ரெகுலரா சொல்லுங்க. ஸ்வயம்பர பார்வதி மந்திரம் சொல்லுங்க. 100% உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் சனி ஒரு தடவை அது சாந்தம் ஆயிடுச்சுன்னா திருமணம் பிரச்சனை இல்லாம நடக்கும், திருமண வாழ்க்கையும் நல்லா இருக்கும். இவ்வளவு விஷயங்கள் இந்த கர்காடக ராசியில பிறந்தவருக்கு